டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. வெளிப்படையான கிரியைகளின் கணக்கு. அதாவது வெளிப்படைத்தன்மை உள்ள சில கிரியைகளின் கணக்கு. அக்கௌண்டபிலிட்டி அதுலயும் ஸ்டூவர்ட்ஷிப்னால எல்லாத்துக்குமே கணக்கு கொடுக்கும். ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்றது அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா உத்தரவாதம், பொறுப்பு, கணக்கு அப்படின்னு வரும். ஸ்டூவர்ட்ஷிப்னு சொல்றது கணக்கு கொடுக்கணும், பொறுப்பா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்லுகிற ஒரு வேர்டு தான் ஸ்டூவர்ட்ஷிப். அப்புறம் நேர்மை, உண்மை, அக்கௌண்ட் எல்லாத்தையும் கணக்கு உண்டு, கணக்கு கேட்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தன்மையில இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, வெளிப்படைத்தன்மையினுடைய கணக்கு சொல்றாரு. வெளிப்படையின் தன்மையின் கணக்கு என்ன? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இதுதான் வெளிப்படையான ஒரு அவர் செய்த நன்மைகளை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. அவர் செய்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்தோம், வாட் இஸ் ரெஸ்பாண்ட், பொறுப்பு. நம்ம எப்பவுமே இப்ப நம்ம பிள்ளைகளுக்கும் அது அந்த நேரத்தில் உள்ள பொறுப்பு. வயசான பிறகு பெற்றோரை பார்க்க வேண்டிய பிள்ளைகள் பொறுப்பு. அதான் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றது. பொறுப்புன்னு சொல்றது ஒவ்வொரு ஆளுக்கும் நிலைமையில ஒவ்வொரு ஆளுக்கு மேல ஒவ்வொரு நிலைமையில இருக்கக்கூடிய என்னது அந்த உத்தரவாதத்தை செயல்படுத்தும் முறை. அதுதான் ஸ்டூவர்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. உத்தரவாதங்களை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம். நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம், அது எப்படி ஒரு ஆளுகிட்ட இருந்து ஒரு ஆளுக்கு மாற்றம் அடையுது, இல்லை ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி போய் சேருது, இதெல்லாமே தான் நம்முடைய முக்கியமான இந்த பூமியில நம்முடைய பிறந்ததனுடைய நோக்கங்கள். அப்ப இந்த டிரான்ஸ்பரன்சி, அதாவது மாற்றம் அப்படின்னு சொல்றது வெளிப்படைத்தன்மை உடைய கிரியைகளின் கணக்கு அப்படின்னு பாக்குற வேலையில சங்கீதக்காரன் முதலாவது சொல்லிட்டாரு, தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்கு, தேவன் எனக்கு செய்த உபகாரத்துக்கு அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். நான் செலுத்தத்தக்கது என்னென்றாரு 2வது வசனத்திலே சொல்லிட்டாரு. அடுத்த 13ல என்ன சொல்றாரு, கர்த்தருடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அங்க அவர் சொல்றதுதான். இனி நான் இங்க செய்யக்கூடிய காரியம் என்ன, அவர் செய்த உபகாரங்களுக்கு பிரதிபலனாய் இல்லை, இங்கே வெளிப்படையாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்துக்கொண்டு அப்படி ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் தொழுது கொள்ளும். அவ்வளவுதான். நான் அன்சேவ்டு பர்சனா இல்ல தொழுது கொள்ள வருகிறது. அவர் செய்த உபகாரங்கள் என்னை மீட்டெடுத்திருக்கிறது, அவர் செய்த உபகாரங்கள் என்னை விடுவித்திருக்கிறது, அவர் செய்த உபகாரங்கள் எனக்கு நன்மைகளை செய்திருக்கிறது, என் ஆத்துமாவுக்கு அது மீட்டை கொடுத்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் பாத்திரம், என் ஆத்துமாவை மீட்ட அவருக்கு என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரம் சொல்றது என்னது, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை என்னை ரட்சிப்பின் பாத்திரம் சொன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது இன்னொரு பாடம். ரட்சிப்பின் பாத்திரம் சொன்னா என்ன, 16வது சங்கீதத்துல 5வது வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் என் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரையே காப்பாற்றுகிறேன். இன்னும் பார்த்தோம்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பக்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெய் 23 சங்கீதத்துல 5வது வசனம், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னும் அடுத்தது நம்ம பாக்குறதுல லேவி புஸ்தகத்துல ரட்சிப்பின் பாத்திரம் சொல்லும்போது கர்த்தருக்கு சொந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரைக்கால் 10 பங்கானதும் எண்ணெயினாலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சரசத்தையும் கார்படியாகிய பான பலியையும் செலுத்துவேன். அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் சொன்னா இங்க என்ன படிக்கிறோம், அது கொஞ்சம் கூட கிளியரா
என் பாத்திரத்தையும் என் நம்ம பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு இங்க மத்திய சுவிசேஷம் 26-27 அது அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இந்த பானம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே, அது ரட்சிப்பின் பாத்திரம் சொல்லி இங்க வரும்போது திருவிருந்துல அது வழிபடுது. அப்போ ஆக மொத்தத்துல ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்லுகிறத எப்படி நம்ம புரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு, நான் தேவனோ ரட்சிப்பன் கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கான என் சுதந்திரத்தை தேவரின் காப்பாற்றுகிறேன். எந்த வகையில உங்களை பாத்திரத்தை குறித்து பான பலியாக கற்பிக்கப்பட்ட திராட்சை ரசத்தையும் பலியிடுதல், போஜனம் அப்படின்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை அவருடைய நற்குணத்திற்காக தேவனுக்கு அவர் இடைவிடாது வேறு எதை எடுக்க முடியும். அவர் ஜபத்தை ரட்சிப்பின் நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை இந்த வசனத்தினால துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பு செம்மையானுடைய ஜபம், அதுவும் எப்படி விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. ரட்சிப்பின் பாத்திரம் சரி இருந்தாலும் ரட்சிப்பின் பாத்திரம் சொன்னா நமக்கு தெரியும். ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது ஒரு நம்ம வாழ்க்கையில உண்டாகிற விடுதலை. நமக்கு எந்த இடத்துல எல்லாம் விடுதலை தேவை இருக்கு. பாவத்தின் மேல் விடுதலை, வியாதியின் மேல் விடுதலை, சாத்தானுடைய கட்டுகளின் மேல விடுதலை. வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் விடுதலை உண்டாகிறோ அந்த விடுதலை கிடைத்த எல்லா இடத்தையும் நினைத்து நமக்கு விடுதலை, அதுதான் ரட்சிப்பின் பாத்திரம்னு சொல்ல முடியும். எடுத்துக்கொண்டு இப்ப ரட்சிப்பின் பாத்திரம் நமக்கு திருவிருந்து பாத்திரத்துல அவருடைய ரத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார்ல, அதை நம்ம கை கொள்ளுகிறது அந்த ரட்சிப்பின் பாத்திரம். அப்ப அந்த ரட்சிப்பின் பாத்திரம் சொல்லும்போது இயேசுவின் ரத்தத்தால் உண்டாகிறது அந்த ரட்சிப்பு. ரட்சிப்பின் பாத்திரம் அப்ப இயேசுவின் ரத்த தெளிப்பை நான் சுமந்து கொண்டேன்னு சொல்லலாம். இயேசுவினுடைய ரத்த தெளிப்புனால அதை தெளிவா நம்ம ஆழமா நம்ம ரட்சிப்பின் பாத்திரம் சொன்ன என்ன, இயேசுவின் ரத்த தெளிப்புல பங்குள்ள ஒரு நபர் தான், அதான் ரட்சிப்பின் பாத்திரம். அப்போ இயேசுவின் ரத்த தெளிப்புல பங்கு இருந்தா எப்படி இருக்கும் அதை முதல்ல தெரியணுமே. இயேசுவின் ரத்த தெளிப்புல பங்குள்ள ஒரு நபருக்கு அவன் வாழ்க்கையில அவன் என்ன செய்ய போறது கிடையாது. ஒருத்தன் இயேசுவின் ரத்தத்தாலே மாற்றப்பட்டால் பின்மாற்றங்கள் வராது, நிர்விச்சாரம் வராது. அந்த அன்புக்கு என்ன இருக்காது, ஒரு அந்த இரத்தத்தால் உள்ள மீட்பில் ஏற்படுகிற அன்பு எந்த வகையிலும் பவுல் சொல்ல போல யார் என்னை கிறிஸ்துவ நண்பன் பிரிக்க கூடும். அந்த நிலைக்கு ஸ்டேஜுக்கு வர்றது அந்த இரத்த தெளிப்புல உள்ளது. அப்போ இப்ப நமக்கு அப்படி ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம நிலைமையில இப்ப கொஞ்சம் கஷ்டம் வந்தா இல்ல ஒரு வேற ஏன்னா ஒரு மந்திர தந்திரத்துல ஒரு அற்புதத்தை காட்டுனா அங்கெல்லாம் மனுஷன் நினைச்சேன் அலையும். மனுஷங்கிட்ட ஒரு அலைச்சல் எடுக்கும். இது கொஞ்ச நாளையில ஐஸ்வர்யம் ஆகிடலாம், கொஞ்ச நாளையில சுகபோகங்கள் காணலாம் நினைக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் உருவாகும். ஆனா அதை ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்னு வரும்போது அவருடைய ரத்தத்தினால எனக்கு ஒரு மீட்பு உருவாயிட்டுங்கன்னா அந்த கிரியைகளே நமக்குள்ள வேலை செய்யாது. அவைகளை நினைக்கவே நமக்கு இடம் கிடைக்காது. அந்த தற்காலிக நன்மைகளை நினைக்கவே நமக்கு என்னது இடம் வர. ரட்சிப்பின் பாத்திரம் சொன்னா இன்னொரு வகையில தற்காலிகமா உண்டாகிற சுகபோகங்கள், ஆடம்பரங்கள், இன்பங்கள், இன்ப நாட்டங்கள், இதுக்கு எல்லாமே இடம் வராததான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டுதான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். நம்ம தொழுது கொள்ளுகிறது நம்முடைய தேவைக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய சந்ததிக்காக, நம்முடைய வீட்டுக்காக, எல்லாமே நம்முடைய எண்ணம் எப்ப பார்த்தாலும் நமக்குள்ளதெல்லாம் நல்லா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட போனாதான் நல்லா இருக்கும்னு உள்ள எண்ணத்துலதான் எல்லாரும் ஆண்டவரை தொழுதுகிட்டே இருக்கிறது. ஆனா அந்த தொழுகையை சங்கீதக்காரன் சொல்லல, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை தான் நான் கையில எடுப்பேன். அந்த இரத்தத்தால் இயேசு கிறிஸ்துடைய மீட்பினால உண்டான அந்த விடுதலை என்னுடைய அனுபவத்தை
நான் கையில எடுத்துருவேன். எடுத்துட்டு நான் ஆண்டவரை தொழுவேன். மூணாவது காரியம், முதல் காரியமே கேள்வி என்னது? அவர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? நான் அவர் செய்த உபகாரம் முதலாவது என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிடுவேன். இரண்டாவது என்ன சொல்றாரு? 14வது வசனத்துல பொருத்தனைகளை செய்வேன். என்ன செய்வேன்? கர்த்தருக்கு பொருத்தனை செய்வேன் சொல்றாரு. இரண்டாவது நிறைய அக்கௌண்ட் இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படையாக தேவன் செய்த நன்மைக்கு நீ வெளிப்படையாக கணக்கு கொடுக்கிற விதம். முதலாவது ரட்சிப்பை வெளிப்படுத்துவ, ரட்சிப்பின் ஆராதனை வெளிப்படுத்துவ, துதியின், அதாவது ரட்சிக்கப்பட்டவன் எப்படி ஆராதிப்பானோ அப்படி ஆராதிப்பான். அதாவது தட் இஸ் தி ஃபர்ஸ்ட். என்னது? தேவன் செய்த நன்மையை உணர்ந்து ஆராதிக்கிறவன் அந்த ரட்சிப்பின் ஆராதனையை வெளிப்படுத்திட்டு இருப்பான். இரண்டாவது என்ன செய்வான்? அவன் பொருத்தனைகளை செலுத்தி ஜனத்துக்கு பொருத்தனைகளை அவருடைய ஜனத்துக்கு முன்பாக செலுத்துவான். பொருத்தனைகளோட ஒவ்வொரு காரியத்திலும் பொருத்தனை இருக்கும். ஆராதிக்க வர நேரத்திலும் பொருத்தனைகளோடு தான் செய்யணும். இன்னைக்கு இப்போ எப்பவும் வரோம், சும்மா போறோம். எனக்கு ஒரு பொருத்தனை இருக்கு. நான் கர்த்தருடைய சமூகத்துல எப்பவுமே என்னுடைய அக்கௌண்ட் கணக்கு ஏறணும் சொன்னா எனக்கு பொருத்தனை இருக்கும். அந்த பொருத்தனைகள் நிறைவேறுகிற போது நம்முடைய நன்றி அறிதல், நம்முடைய கிராட்டிடியூடு, நம்ம இருதயபூர்வமான அந்த நன்றிகளை வெளிப்படுத்துகிறது அது அக்கௌண்ட்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ பொருத்தனைகளோடு நான் என்ன செய்யணும்? தேவனை தொழுது கொள்ளணும். இல்லைங்கன்னா ஜனத்துக்கு முன்னாடி பொருத்தனைகளை செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்தணும். அது இரண்டாவது அக்கௌண்ட், எல்லாரும் காணக்கூடிய அக்கௌண்ட். அதை இன்னொரு வகையில சொன்னா சாட்சி. இன்னொரு வகையில சொன்னா பொருத்தனை சொல்றதுதான் நான் தேவனோடு இருக்கிற சாட்சிங்கிறேன். நான் தேவனோடு இருக்கிறேன், இந்த விதத்துல இருக்கிறேன். சிலர் லட்சக்கணக்கில் சர்ச்சில் கொண்டு என்ன செய்யறது, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு செய்வாங்க. அது ஒரு சாட்சி. சாட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. கர்த்தரோட இருக்கிறதுனால கர்த்தருடைய நாமத்துல நம்ம செய்கிறோம். அவ கர்த்தரோட இருக்கிறதுனால அது ஒரு பொருத்தனை தான். நான் இந்த பொருத்தனை அது ஒரு இப்ப அச்சமாரி கேட்டுக்கிட்டு செய்யறது பொருத்தனை இல்லை. அதையும் சொல்லிட்டேன். அச்சமாரி கேட்டு அதை செய்வோம் இதை செய்யும் நம்ம இருதயத்துல உற்சாகத்தினால உருவாகி வெளியில மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இல்ல, தானாக சமர்ப்பிக்கிறது தான் என்னது பொருத்தனை. இல்லாம எல்லாரும் கொடுக்காம நம்ம கொடுப்போம். அச்சம் கேட்டுட்டாரு, இல்ல பள்ளியில சர்ச்சில் சொல்லிட்டாங்க, அப்போ அங்க கட்டடத்தை கட்டிட்டு இருக்காங்க, அதனால நமக்கும் ஒரு லிஸ்ட்ல பேர் இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணத்துல இல்ல. இட்ஸ் நமக்கு இருதயத்தில் தோன்றுகிற ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய பொருத்தனைகள் எப்படி இருக்கணும்? உற்சாகத்தினால் வருகிறதா இருக்கணும். மனப்பிரயாசத்தினாலும் கட்டாயத்தினாலும் ஒருத்தனை என்னுடைய நாமத்துல எதையும் செய்யாதங்களை சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பாடம் நமக்கு படிப்பிக்கிறது என்னது? பொருத்தனைகளை செலுத்தி தேவனை ஜனங்களுக்கு முன்பாக பொருத்தனை செலுத்துவேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் சாட்சிகளை வெளிப்படுத்துவேன். எனக்கு தேவன் செய்த நன்மைகளின் சாட்சிகள் வெளிப்படும். கடைசியா 3வதுல என்ன சொல்றாரு பாரு? பரிசுத்தவான்களுடைய மனநலனுக்கு அருமைன்னு சொல்றாரு. அப்போ நான் சாகும்போது கூட அவருக்கு பிரியமாய் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன். அப்போ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுவேன், ஆயுசெல்லாம் சாட்சியா இருப்பேன், என் முடிவும் அவருக்கு பிரியமாய் இருக்க செய்வேன். இது ஒரு பெரிய அக்கௌண்ட் இல்ல, ஒரு பெரிய கணக்கு இல்ல. நம்ம முடிக்கும் போது நம்ம அதாவது பரிசுத்தமானாய் நான் என் வாழ்க்கை அது அவருக்கு அருமையானது, அவருக்கு பிரியமானது. அப்ப என் வாழ்வு முடியும் வரைக்கும் நான் பரிசுத்தமாய் என் வாழ்க்கையை வெளிப்படுத்துவேன் அப்படின்றதுதான் இதுல அர்த்தம். அப்ப முடிவு ஏதோ ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு நாள், 2 நாள், ஒரு 10 வருஷம் நான் பரிசுத்தமா இல்லை. என் முடிவு எண்ட் அது அவருக்கு பிரியமா இருக்கும். அப்ப என் முடிவு வரைக்கும் பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்வேன். இது டிரான்ஸ்பரன்சி. எல்லாரும் மற்றவங்க பார்க்க முடியும், காண முடியும். இது அக்கௌண்டபிள். ஹவு ஹி லிவ்ட். அவரு இப்ப ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கைடா, பரிசுத்த வாழ்க்கை. அந்த முடிவை பாருங்க. தெய்வமே, தெய்வ தூதர்களே வந்து அவரை சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுகிற அக்கௌண்ட் கணக்க வெளிப்படுத்துகிற அந்த ஒரு அனுபவத்துக்கு ஒருத்தன் ஜீவிக்கிறது தான்
அந்த கணக்கு தான் பரலோகத்தினுடைய கணக்காயிருக்கும். அதனால ஸ்டுவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்ற இல்லை, பொறுப்புள்ள கணக்கு கொடுக்கிற உத்தரவாத ஜீவிதம் வெறும் பணத்துல மட்டுமல்ல, ஜீவிதத்திலையும் இருக்கு, ஜீவித மாற்றங்கள்ல இருக்கு. வெளிப்படை தன்மை கொண்ட சாட்சியான கிரியைகள்ல கணக்கு இருக்கு. அதுதான் இந்த நாளில இந்த சங்கீதத்துல நீங்களே பாத்தீங்கன்னா தலைமுறைக்கும் அதை கொண்டு போறாரு. தான் மட்டும் அல்ல, அந்த 16வது வசனத்துல பார்த்தா, கர்த்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரன், உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். அது ஸ்தோத்திர பலி அதெல்லாம் தான் போவோம். அப்ப தேவன் செய்த உபகாரம் என்னன்னு கேட்டா, கட்டவிழ்க்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லலாம். உபகாரம், அப்ப தேவன் செய்த உபகாரம் கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விட்டார். அதுதான் அவர் செய்த உபகாரம். அப்ப நீ என்ன செய்ய போற? நான் அந்த கட்டவிழ்க்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுக்க போறேன், பொருத்தனை செலுத்தி சாட்சியா எடுக்க போறேன், என்னை ஜீவித முடிவு வரைக்கும் பரிசுத்தத்தை காத்து என் மரணம் அவருக்கு பிரியமாய் மாற்ற போறேன். என் மரணம் அவருக்கு பிரியமாய் புலம்ப, அதாவது தேவனுக்கு பிரியமான ஒரு மரணம்னு வைங்க, மற்றவங்க புலம்ப மாட்டார், மற்றவங்க புகழ்வாங்க. அங்கதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. என்னுடைய மரணம் மற்றவன் புலம்ப கூடாது, என் பிள்ளை புலம்ப கூடாது, என் மனைவி புலம்ப கூடாது, என் சபை புலம்ப கூடாது, தேவனை புகழாம். அந்த வாஞ்சி எத்தனை பேர்கிட்ட இருக்கா? அந்த உத்தரவாதம் அப்படி ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவ ஜீவிதம் செய்ய எத்தனை பேர் விரும்புவதா? அங்கதான் பிரச்சனை. எனக்கு பணம் ஆடம்பரம் இதெல்லாம் வேண்டாம். ஐயா, நீ சாகும்போது எதுவா இருந்தாலும் ஒரு மனுஷன் என்ன நீ சம்பாதிச்சு உலகத்துல ஆடம்பரமா தான் சாவத போறான். இன்னைக்கு அவன் என்னதான் பதவியில சாவு ஒருத்தனும் மேற்கொள்ள போறது கிடையாது. சாவு இல்லாம இந்த பூமியில இல்ல. அப்ப அந்த சாவுன்னு ஒண்ணு வாரது, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்ப போட்ட அப்படின்னா, அது புலம்பலின் சாவல்ல, அது தேவனை புகழும் சாவாய் மாறணும்னா, அதான் ஒரு பெரிய ஒரு டிசைரா இருந்தா போதும். That will be the very, very wonderful account in the sight of God. தேவனுக்கு முன்னாடி இருக்கிற பொறுப்பு பெரிய ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு உத்தரவாதி அப்படின்னு இருந்தானா, இந்த எண்ணம் கொண்ட மனுஷன். எந்த எண்ணம் கொண்ட மனுஷன்? என் மரணம் கர்த்தருக்கு பிரியமாய், அது பூமியில புலம்பலா இல்ல, பூமிக்கு அது தேவ புகழ்ச்சியாய் மாறணும் மரணம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த எண்ணங்களில் தேவன் நம்முடைய இருதயங்களை கலைக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம பொருள்